பெட்ரோல் டீசல் உபயோகிக்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் அவர்கள். ஹோர்மோஸ் நீரிணை இன்னும் பிரச்சனை, டெட்லாக் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கேருந்து இன்னும் வெளியில் வரத்துக்கும் வாய்ப்புகள் கம்மியாகிட்டு இருக்குது. அது முடிஞ்சாதான் இந்த பெட்ரோல் டீசல் இஷ்யூஸு சார்ட் அவுட் ஆகும். அது வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இருக்கிற வரைக்கும் ரிசர்வ்ஸ் இருக்குது நம்ம கவர்மெண்ட்டில். ஆனால் அவங்களாலேயும் இது எவ்வளோ நாளைக்கு இதை வச்சு நம்ம பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துடுச்சு. ஒரு மாதத்தில் நிறையா டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே ட்ரம்ப் அவருடைய நிலைப்பாடு கண்ணாபின்னான்னு மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஈரானை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இந்த விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு குழப்பமான ஒரு நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் மோடி அவர்களுடைய இந்த கோரிக்கை ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. பெட்ரோல் டீசல் விலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் நீங்கள் உபயோகிக்கிறது நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம மார்ச் 1 நம்ம போர் ஆரம்பித்த உடனேயே அப்போ இருந்த அந்த குரூட் ஆயிலுடைய ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் 1 $70-75 ஒரு பேரல் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மே 11 இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $110 கிட்ட ஒரு பேரல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நமக்கு எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பெட்ரோல் ப்ரைஸுக்கு நம்ம இப்போது $102-104 இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸு எப்போ வேணாலும் நமக்கு ஒரு $8, $10 இல்லை $15 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வரத்துக்கான சூழ்நிலைகளுக்கு அது வெகு விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.